பட்டியலினத்தவர் சமைத்த சத்துணவை சாப்பிட மறுத்த விவகாரத்தில் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். முழு விவரங்கள் என அருண் பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே திருமலைக்கவுண்டம்பாளையத்தில் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில சமையலரா அதே ஊரை சேர்ந்த பாப்பாள் என்றவர் சமையலரா இருந்தாரு. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் பெற்றோர் மாணவர் யாரும் உணவு இருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வகுப்புகளை புறக்கணிச்சிருக்காங்க. அதுபோக பாப்பால் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சத்துணவு கூடத்தையுமே கைப்பற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து பாப்பால் வேற பள்ளிக்கு அதாவது பிரச்சனையை எடுத்து அந்த பாப்பால் வேற பள்ளிக்கு பணியிட மாற்றம் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து பல்வேறு அமைப்பு சார்பா கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடத்தியும் மறுபடியும் அதே பள்ளிக்கு திருமலைக்கவுண்டம்பாளையம் பள்ளிக்கு மீண்டும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் பாப்பா. இதை தொடர்ந்து அவர் சேவூர் காவல் நிலையத்துல தன்னை பணி செய்ய விடாமல் இருந்ததற்காக 88 பேர் மீது புகார் தெரிவிச்சாரு. இதுல 36 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது சுமார் 7 ஆண்டுகள் 70 வாய்தாக்கள் நடைபெற்றது. இதில் இன்று திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை மீது விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ் முன்பு இந்த வழக்கானது இன்று வந்தது. இந்த வழக்குல சேர்க்கப்பட்ட 36 பேர்ல 4 பேர் இறந்துவிட்டதாகவும் மேலும் உள்ள 31 பேர் அவர்களுக்கு இன்று 31 பேர்ல 25 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. 6 பேர் குற்றவாளி என தீர்ப்பளித்தாங்க. குற்றவாளியில பழனிசாமி, சக்திவேல், சண்முகம், வெள்ளிங்கிரி, துரைசாமி, சீதாலட்சுமி ஆகிய 6 பேருக்குமே 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அருண். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.